விஜய் டிவியில் இருக்கிற அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் நாலேஜ் கிடையாது. கண்டென்ட் நாலேஜ் கிடையாது. ஒரு ப்ரோக்ராம் எடுத்துட்டானுங்க, அந்த ப்ரோக்ராம் தூக்கி நிறுத்துறதுக்கு என்ன வேணால் பண்ணுவானுங்க. அப்படியே இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கொத்தறிவு மாதிரி, யார் இந்த மாக்காப்பா ஆனந்த், இந்த விஜய் டிவியில் வேலை செய்கிறானுங்க இல்லையா, அவங்க ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் நீனா கோபி கூட எடுத்துங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு கொத்தறிமை மாதிரி, விஜய் டிவியில் ஒரு கொத்தறிமை மாதிரி அங்கேயே ஓண்டுட்டு இருப்பானுங்க. அதாண்டி உலகம் பெருசு, நீங்கள் அங்கேருந்து வெளியே வரதாண்டா உலகம் பெருசுன்னு தெரியும் இல்லையா, அங்கேருந்து வெளியே வரதுக்கு பயம். எப்பெல்லாம் கண்டென்ட் விழுதோ, கண்டென்ட் மீன்ஸ்னா எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே தேய்மானம் ஆகுதோ, வியூவர்ஸ் வரலையோ, டிஆர்பி குறையுதோ, அப்பெல்லாம் ஒரு புது பிரச்சனை கலப்போம். சார் இப்போ அவர் பேசக்கூடிய அந்த ஸ்டைலை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார்? அதுதான் நம்ம என்ன தெரியுதுன்னா, நல்லா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேர்ந்த ஒரு தரம் வாய்ந்த ஒரு ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் உள்ள ஐஎஸ்ஐ முத்திரை வாங்கின தரமான ஒரு பைத்தியம் தெரியுதா. இப்போ மாக்காப்பு ஆனந்த் கிட்ட கேட்க கேள்வியே என்னன்னா, அந்த கானா வினோத் கிட்டையும் அந்த புகழ்கிட்டையும் எப்படிப்பா 4 நாள் தாக்கு பிடிச்சிங்க, வாங்க 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 வந்து என்ன அடிங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும் பேச்சு. ஓவர் ஆட்டிடியூடு, வாங்க வந்து என்ன அடிங்க, நீங்க அடிச்சீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு புத்தி உள்ள பையன் அவன். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் ஷேக்வரா ஜெய்சங்கர் சார். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். இப்போ ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். நம்ம தமிழ்நாட்டோட 2ஆம் சூப்பர் ஸ்டார், அவர் மேல பல பேர். யார் சொன்னது? என்ன சார் தமிழ்நாட்டுல இருந்து பண்றீங்களா இல்ல யார நீங்க வந்து நீங்க வாட்டர்மெலன் ஸ்டார் கிண்டல் பண்றீங்க? வாட்டர்மெலன் திவாகர் சார் தான் இப்ப அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு, நான் தான் சூப்பர் ஸ்டார், நான் தான் தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார்னு சொல்லி. அவர் சொல்றாருமா, அவர் வந்து சரி விடுங்க. அவர் அழகு என்ன, அவர் நடிப்பு என்ன? சரி ரைட் ஓகே. நீங்க ரசிகன், நீங்க தான் ரசிகையா? ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி பேசுறீங்க. சரி சொல்லுங்க. சரி இல்ல நான் கம்ப்யூட்டர் அது சரி நான் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். என்னன்னா இப்போ சின்ன திரையில வந்துட்டு ஒரு ஷோ ஒன்று நடக்குதுங்க சார், ஒரு பிரபலமான ஒரு சேனல்ல வந்து ஷோ நடக்குது. அங்க வந்துட்டு இவரு வாட்டர்மெலன் வாலண்டரியா போயிட்டு அங்க வர நடிகைகளுக்கு எல்லாம் வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு அவதூறா பண்ணிட்டு இருக்காரு, பேசுறாருன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த சேனல்காரங்களே வந்துட்டு இவரை எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு இவர் வந்துட்டு வேற மாதிரி, நான் வந்து தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார், என் அழகை கெடுக்கிறாங்க, என் திறமையை கெடுக்கிறாங்க அப்படின்னு கானா வினோத், பிக் பாஸ் கானா வினோத் உங்களுக்கு தெரியும், அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட். அதே KPY புகழ் அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட். மாக்காப்பா ஆனந்த் தான் என்ன வந்துட்டு வளர விடாம இந்த மாதிரி சதி பண்றாரு, என்ன ஒரு கட்டத்துக்கு மேல என்ன அடிச்சுட்டாருன்னு வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு சார். இது நீங்க எப்படி பாக்குறீங்க தெரியுமா? இல்ல இது எனக்கு வந்து என்னன்னா, இந்த விஜய் டிவி இருக்குல்ல, விஜய் டிவி தைரியமா போடுங்க. விஜய் டிவில இருக்கிற அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் நாலேஜ் கிடையாது. கண்டென்ட் நாலேஜ் கிடையாது. ஒரு ப்ரோக்ராம் எடுத்துட்டானுங்க, அந்த ப்ரோக்ராம் தூக்கி நிறுத்துறதுக்கு என்ன வேணால் பண்ணுவானுங்க. அது நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வந்து என்ன சொல்றேன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை கலப்புவானுங்க. நீங்கள் வேணா எடுத்து பாருங்க, கடந்த ஒரு 20 வருஷத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுப்பானுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்து பூதாகரமாக அதை பற்றி டிஸ்கஷன் ஓடும். சாதாரண மக்கள் மத்தியில் யாரெல்லாம் இந்த டிவி சீரியல்லாம் பார்க்குறாங்களோ அப்படிதான். அந்த ட்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா சன் கூட பண்ணல, இவங்க தான் பண்ணுறாங்க. இப்போ புதுசாக வந்து ஒரு கண்டென்ட் எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடைமுறை கொண்டு வராங்கன்னு வச்சுங்களேன், காட்சி கொண்டு வராங்கன்னா அது சக்ஸஸ். அப்படி கொண்டு வந்தது தான் இதெல்லாம் கூட நான் சொல்கிறது. இந்த KPY இருக்கட்டும் அல்லது வந்து இந்த சூப்பர் சிங்கராக இருக்கட்டும், இது மாதிரி வந்து புதுசாக நீங்கள் கண்டென்ட் எடுத்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து புதிய திறமைசாலிகளை கொண்டு வந்து நீங்கள் வந்து காட்சிப்படுத்துறதுன்னா அது பரவாயில்ல. சூப்பர் சிங்கர்லாம் அப்படி தான் எடுத்துக்க முடியும். ஆனால் இந்த காமெடி ஷோலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குக்கு வித் கோமாளி, கலக்கப்போவது யாரு, அதே மாதிரி இந்த அது இது எது, ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அதே மோல்டிங் பண்ணி திருப்பி அதுக்கு ரொம்ப சலிப்பு ஏற்படுது இல்லையா ஆடியன்ஸ்க்கு. ஒரு ஷோ நல்லா போயிட்டு இருக்கு சார், அண்டகா கசம் சொல்லிட்டு. ஏதோ ஒண்ணுமா அது மொத்தம் என்னன்னா, அந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க அந்த கண்டென்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல் தான் நீங்க ரெடி பண்ணணும். ஆனா அந்த கண்டென்ட்டை தூக்கி கீழே விழும்போது நீங்க புதுசா ஒரு மெட்டீரியல் எடுக்காம, மெட்டீரியல் மீன்ஸ் எது வேணா நீங்க எடுத்துங்க சரிங்களா, காட்சியாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்ட்டிசிபெண்டாக இருக்கட்டும். அப்போ புது மெட்டீரியல் எதுவுமே இல்லாம சொல்லுவாங்களே இந்த அரைச்சமாவே அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு, அப்படியே அரைக்கும் போது எனக்கு கேட்டால் எவ்வளோ நாளைக்கு அதையே அரைக்க முடியும்? ஒரு கட்டத்துக்கு மேலே கல் தேஞ்சிடும் சரிங்களா, கல் தேஞ்சி நரணா வர ஆரம்பிச்சிடும் மாவு.
அப்போ அந்த மாதிரி இருக்குன்னா இப்போ வந்து கல்லு தேய்துன்னா என்ன அந்த ஒட்டுமொத்த ப்ரோக்ராம் வந்து டேமேஜ் ஆகுது. ஏன்னா புதுசாக உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீமோல்டு பண்ண, ரீமோல்டு மீன்ஸ் என்ன, புதுசாக வந்து மெட்டீரியலை கொண்டு வர்றது, சப்ஜெக்டை கொண்டு வர்றது, ஆர்டிஸ்டை கொண்டு வர்றது, இந்த மாதிரி இருக்கு. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் அரைச்சமாவே அதே மாக்காப்பா இது அதே வந்து இருக்கு. ஆமாம், ஒரு சிலர் மட்டும் என்ன மாற்றிக்க வேண்டியது. அதில் இருக்க நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல்லா ப்ரோக்ராமும் வந்திருப்பான். அது இது நிகழ்ச்சி வந்து மாக்காப்பானந்து அப்படியே கலக்க போகுது யாருக்கு வந்திருப்பான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா குக்கு வித் கோமாளிக்கு வந்திருப்பான். அப்படியே இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கொத்தறிவு மாதிரி யார் இந்த மாக்காப்பா ஆனந்து, இந்த விஜய் டிவியில் வேலை செய்கிறானுங்க இல்லையா இவங்க ஒரு ப்ரோக்ராமில், நீங்கள் நீனா கோபி கூட எடுத்துங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு கொத்தறிமை மாதிரி விஜய் டிவியில் ஒரு கொத்தறிமை மாதிரி அங்கேயே ஓண்டுட்டு இருப்பானுங்க. அதாண்டி உலகம் பெருசு, நீங்கள் அங்கேருந்து வெளியே வரதாண்டா உலகம் பெருசுன்னு தெரியும் இல்லையா. அங்கேருந்து வெளியே வரதுக்கு பயம். ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த சம்பவத்தை வந்து பார்த்தா சொகுசா வாழ்ந்துட்டாங்க இல்லையா, கார் பங்களான்னு சொல்லிட்டு. அது வந்து வெளியே வரதுக்கும் பயம், இருக்கிறதும் போயிட போகுது. ஏன்னா அவங்க திறமை மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா. அக்ரிமெண்டா இருக்குமா சார் இந்த வருஷம்? அக்ரிமெண்டா இருக்கட்டும், என்ன கருவமாவது இருக்கட்டும், எல்லாம் நீங்க போடுறது தானே. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க பாருங்க எல்லாத்தையும். இப்போ நான் கேட்கிறேன் வந்து நீனா கோபி வந்து ஒரு அறிவாளி, ஆனா குக்கு வித் கோமாளியில வந்து நின்னா எப்படி இருக்கும்? நீங்க சூப்பர் சிங்கருக்கு வரணும்னா கூட உங்களுக்கு இசை நாலேஜ் இருந்துன்னா நீங்க வரலாம். இசை நாலேஜ்னா நீங்க சூப்பர் சிங்கர் வரீங்கன்னா இசை கேட்கற நாலேஜ் இது கிடையாது, இசை குறித்த அறிவு இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து அங்க வந்து சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் வந்து நீங்க வந்து ஒரு ஜட்ஜா வர முடியும். ஆனா எல்லாத்துலயும் வந்திருப்பானுங்க. நீங்க பாருங்க, அது கலக்க போகுது யாருக்கும் ஜட்ஜா வந்திருப்பானுங்க, எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்கம்மா. அந்த விஜய் டிவியில் கெட்ட பழக்கமே எனக்கு கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க விஜய் சேதுபதி கூட அந்த சினிமாவில் மார்க்கெட் போயிடுச்சுன்னா குக்கு வித் கோமாளியில வந்துருவான் சார். இப்போ ஆல்ரெடி அவர் பிக் பாஸ்ல வந்துட்டார். பிக் பாஸ்ல வந்துட்டா இல்லம்மா, ஒன்று வந்துட்டா இல்லையா, அடுத்தது வந்து எனக்கு அண்ணே குக்கு வித் கோமாளிக்கு ஒரு சூப்பர் கெஸ்ட் தேவைண்ணா, நீங்க வாங்கண்ணா. அவனும் பார்ப்பான், பணம் கொடுக்குறாங்க, இது பணம் கொடுக்குறானுங்க. நாய் வேஷம் போடாலும் போடுவானுங்க இல்லையா. சினிமாவில் வந்துட்டு நாய் வேஷம் போடுறது போடுவோம், அவ்வளோதான். அதுக்கு ஒரு திறமை வரணும். அப்போ தான் செய்யணுங்க, இங்கே கூப்பிட்றாங்க, பணம் கொடுக்குறாங்களா, சரி வாங்க. நீங்கள் பாருங்க, அப்படிதானே கமலஹாசனுக்கு பாவாடை கட்டி விட்டானுங்க இதுல பிக் பாஸ்ல. அன்னைக்கு ஒழிஞ்சது தான் அவரு. அதோட புரியுதுங்களா சொல்றது? எப்பவுமே நான் சொல்றேன் பாருங்க, நீங்க ஒரு துறையில நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கான முகம் ஒண்ணு இருக்குதுன்னா நீங்க இன்னொரு துறைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த துறையில நீங்க போய் எப்படி செயல்படுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க அப்படிதான் அவங்கள யூஸ் பண்ணிக்க பார்ப்பாங்க. சரிங்களா சார், நீங்க இதுல வாங்க சார் சொல்லி எதுக்காக கேரக்டர் கேட்டு சில கேரக்டர்லாம் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இப்போ நான் கடவுள் படத்தை வந்து அஜித்தை கேட்டாங்க, முடியாதுன்ட்டாரு. அதே படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு தெரியும் எது அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு மென்டல் மாதிரி நடிக்கணும். யாரு நான் கடவுள் படத்துல ஆர்யா நடிச்சார் இல்லையா, ஏன்னா அவருக்கு தெரியும், அஜித் தெரியும். அந்த படத்துல வந்து கதாநாயகன் வந்து பாத்தீங்கன்னா மென்டலு, ஆனா டைரக்டரே ஒரு மென்டல்ன்றதும் இல்லம்மா. சிரிக்கிறீங்க இருக்கிறது நான் சொல்றேம்மா. நீங்க பாருங்க, மென்டல்ல நிறைய வகை இருக்கு, புரியுதா சொல்றது? இப்ப நான் கூட ஒரு மென்டல் இல்ல, சொல்றேன் கேளுங்க. நீங்க சிரிக்காதீங்கம்மா, நான் சொல்றதை கேளுங்க. இங்க அறிவு இல்லைனாலும் மென்டல், மிகுதியான அறிவு இருந்தாலும் அவன் மென்டல், புரியுதா சொல்றது? சொல்லுவாங்கல்ல இந்த ஐக்கியூ அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஐக்கியூ கூட ரொம்ப ஓவரா அதிகமா வச்சுக்க, அதிகம் ஒரு லிமிட் இருக்கு ஸ்கேலு. ரொம்ப மிதமிஞ்சி வந்து பார்த்தா மண்டையிலிருந்து வெடிஞ்சி வழிகிற மாதிரி அறிவு இருந்துச்சுன்னா அவனும் மென்டல். அறிவு இல்லைன்னாலும் மென்டல். இப்ப நான் எந்த மென்டல்ன்றதை நீங்க முடிவு பண்ணீங்க, அந்த இவங்க பார்வைக்கு விட்டுருவோம், எது நேர் பார்வைக்கு விட்டுருவோம். நான் என்ன மாதிரி மென்டல் அவங்களே முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது, எப்படி முடிவு பண்ணாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்ப சப்ஜெக்ட் வாங்க. ஸோ அந்த மாதிரி என்னன்னா இந்த இடத்துல நீங்க வந்து பார்த்தா நாளைக்கு வந்து சொல்ல முடியாது. இதே விஜய் சேதுபதி கூட சார் உங்களுடைய அறிவாற்றல் வந்து எங்க குக்கு வித் கோமாளிக்கு தேவைப்படுறது, கொஞ்சம் கெஸ்டா வாங்க சார், நாங்க போயிடுவோம். இப்படி விஜய் டிவி வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் கண்டென்ட் விழுதோ, கண்டென்ட் மீன்ஸ் எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க தேய்மானம் ஆகுதோ, வியூவர்ஸ் வரலையோ, டிஆர்பி குறையுதோ, அப்பெல்லாம் ஒரு புது பிரச்சனை கலப்போம். அப்போ எப்பவுமே அவங்களுக்கு ஆள்கள் கிடைப்பாங்க. இப்ப மணிமேகலை அந்த அம்மா ஒன்று இருக்குல்ல, பிரியங்கா, அது நினைச்சா பெரிய ஒரு தேசம் பேசுற மாதிரி பேசுனாங்களா. இப்ப பாத்தீங்கன்னா இவன் ஒருத்தர் கிடைச்சிட்டான், எது இவன் வந்து ஆமா, இவன் நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா வந்து இவனை வந்து ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் அனுப்பி வருஷ கணக்கில் செக் பண்ணணும். யார திவாகரன் ஒரு நாள் கிடையாது, ஒரு நாளோ ஒரு மாதம்லாம் கிடையாது, வருஷ கணக்கில் இவனை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு பெரிய ஹாலில் நீங்கள் இந்த அன்னியன் படத்தில் வந்து இவரை படுக்க வைப்பாங்க பாருங்க, விக்ரம, அந்த மாதிரி ஒரு ப்ளூ லைட் இருக்கிற மாதிரி ஒரு டார்க் ரூம்ல ப்ளூ லைட் போட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து படுக்க வச்சு ஒரு ஸ்டாஃப் நர்ஸு, அது கூட ஒருத்தர் தான் இருக்கணும். ஸ்டாஃப் நர்ஸ் ஒரு நிறைய பேர் கூடாது, அதுக்கு யாரோ சரிங்களா, ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் ஒரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து கவுன்சிலிங்
கவுன்சிலிங் கொடுத்து செக் பண்ணி வருஷ கணக்குல வச்சு நான் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களையே காட்டாம இவனை ஃபுல்லா செக், ஒரு வருஷ கணக்குல இவனை செக் பண்ணோம். ஒரு நாள்லாம் கிடையாது, ஒரு மாசம்லாம் கிடையாது. ஏன் சார் வாட்டர்மெலன் மட்டும் எப்படி சொல்றீங்க? இல்ல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது கேட்டா தன்னை பற்றியே வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க, உயர்வு மனப்பான்மை சொல்லுவாங்கல்ல. தாழ்வு மனப்பான்மை இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஒன்றும் செய்ய மாட்டான். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செய்வான், தூக்கில் தூங்கிடுவான். தாழ்வு மனப்பான்மையோட ரொம்ப மிதமிஞ்சி தாழ்வு மனப்பான்மை போச்சுன்னா தூக்கில் தூங்கிடுவான். உயர்வு மனப்பான்மையா மிதமிஞ்சி இருந்தா என்ன செய்வான் சொல்லுங்க பாப்பா, சொல்லுங்க பாப்பா. அதான் அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து அழகா இருக்கேன். அதுதான் நான் சொல்றேன், உயர்வு மனப்பான்மை பாருங்க. தன்னை அழகாகவும் அறிவாகவும் திறமையாகவும் வந்து பலவிதமான நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆற்றல் இருக்கிறதா நினைக்கிறான் பாத்தீங்களா, அதுதான் உயர்வு மனப்பான்மை. மற்றவர்கள் நம்மளோட குறைவா இருக்குன்னு நினைச்சு அவனுக்கு மிதமிஞ்சி இருக்கிறதா நினைக்கிறான் இல்லையா, அதோட அவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படியானா என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க நீங்க? அடுத்த கட்டம் என்ன செய்வாங்க தெரியல. தாழ்வு மனப்பான்மை மிதமிஞ்சி தாழ்வு மனப்பான்மை போச்சுன்னா கேட்டீங்கன்னா முடங்கி கிடந்துடும் மூளையில. இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல தன்னைத்தானே வந்து லாஸ் பண்ணிப்பான். இது தாழ்வு மனப்பான்மை. உயர்வு மனப்பான்மை இருக்கிறவன் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, இது தன்னை விட பெரிய அழகு அவனுமே கிடையாது, ஆற்றல் கிடையாது, திறமை எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் தான் இங்க உயர்ந்தவன் மற்ற எல்லா வகையிலையும். அவன் வந்து அவன் பிறப்பு வளர்ப்பு சாதி சமூகம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து தன்னை உயர்வா நினைப்பான். அவன் என்ன பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? தெரியல, யாருக்கும் தெரியல, கண்டிப்பா தெரியல. சும்மா இல்லாம ரோட்ல போற நோண்டிட்டு அடி வாங்குவான். இது இப்போ வாங்கினதுக்கான காரணமும் இது அது எனக்கு தெரியல. அது வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத்தும் அந்த தம்பி மாக்காப்பா இன்னொருத்தருக்கான இன்னொரு பையன் புகழ், அவங்க தான் வந்து சொன்னாங்க என்ன நடந்தது. ஏன்னா அங்க என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. இப்போ ஒரு நார்மல் பீப்புள் வந்து புகார் கொடுத்தாருன்னா சொல்லலாம், இது ஒரு சுய சிந்தனை உள்ளவன், இது தன்னை பற்றி வந்து பாத்தீங்கன்னா வந்து உணர்ந்தவன், நார்மலா உணர்ந்தவன், தன்னை பற்றி நார்மலா ஒண்ணு சொன்னா நம்ம நம்பலாம் என்ன அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப பேசும்போதே வந்து நான் சொல்றான், இது ரத்தம் ஊத்துதுன்றான். எங்கடா ரத்தம் ஊத்துது? கீழே குனிஞ்சு பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா வந்து 2 டாட் இருக்குது. அதுவும் கூட பாத்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு அனுப்பினான் டாக்டர். இவன் வந்து பாத்தீங்கன்னா இவனே ஏன்னா அடிச்சிட்டானா இல்ல இருந்து எப்படி அடிப்பட்டதுன்றதுலாம் வந்து வந்து பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படி பண்ண முடியாதுல்ல. இது வந்து என்ன செய்யணும், கூட்டு உட்கார வச்சு பேசி அதுக்கப்புறம் அந்த காயத்தை பார்த்து உண்மையிலேயே எனக்கு யார் அடிச்சது, ஏதாவது சிசிடிவி கேமரா அதெல்லாம் இருக்கா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். சும்மா இவன் சொல்றதை வச்சு நம்ப முடியாது. சார் இப்போ அவர் பேசக்கூடிய அந்த ஸ்டைலை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? அதுதான் நம்ம என்ன தெரியுது கேட்டா, நல்லா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேர்ந்த ஒரு தரம் வாய்ந்த ஒரு ISO ஸ்டாண்டர்ட் உள்ள ISI முத்திரை வாங்கின தரமான ஒரு பைத்தியம் தெரியுதா இல்லையா? பேசும்போது தெரியுதா? இல்லைன்னா ஒரு வார்த்தை என்னால எதோ வந்து நான் ஏத்துப்போமா, ஒரு வார்த்தை இருக்கு மற்றவர்கள் சொல்லலாமா, இது மற்றவர்கள் சொல்லலாம். இப்போ எண்ணத்த கண்ணையா வந்து வடிவேல்கிட்ட சொல்லுவாரு, நீங்க எம்ஜிஆர் மாதிரி சும்மா பலன்னு இருக்கிறீங்கன்னு சொல்லுவாரு. என்னது எம்ஜிஆர் மாதிரி? முன்ன பின்ன எம்ஜிஆர் பார்த்துருக்கியாருன்னு சொல்லி கேட்பாரு வடிவேல். அது எவ்வளவு பெரிய ஒரு தாழ்வு பண்ணப்படும் பாருங்க. அந்த காட்சியை வைக்கும் போது நீங்க எம்ஜிஆர் மாதிரி சும்மா பலன்னு இருக்கிறீங்கன்னு வாரு. அதுக்கு வந்து வடிவேல் என்ன சொல்றாரு, நீ முன்ன பின்ன எம்ஜிஆர் பார்த்துருக்கியா இல்லையான்னு கேட்பாரு. எவ்வளவு அடக்கம் பாருங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா தன்னை எம்ஜிஆர்ன்றாரு. எம்ஜிஆரு என்ன மாதிரி கிடையாதுன்ற மாதிரி தான் அது பேச்சு. ரஜினி, கமல் எல்லாரையும் சொல்றாரு. இவெல்லாம் வந்து நான் மிக பெரிய ஆளுன்ற அந்த உயர்வு மனப்பான்மை உச்சத்துல இருக்கிறத நான் பாக்குறேன். அது குறிப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு. அந்த வார்த்தை தான் நான் வந்து ரொம்ப உறுத்தலா இருந்துச்சு எனக்கு. நான் கேட்டேன், அதை சொன்னா கூட இவருக்கு பொறாமன்னு சொல்றாங்க. இல்ல அது சொன்னாரு ஒரு வார்த்தை. நான் கேட்டேன்னா, நான் சின்ன வயசுலயேமா நான் ரொம்ப அழகா ரொம்ப வந்து ரொம்ப பல்ஜியா இருப்பேன். அது வந்து என்னை பார்த்து எல்லாரும் பார்த்தா சின்ன வயசுலயே எனக்கு அந்த இது வருமா, நான் ரொம்ப ஆல் ஃபேரா லுக்கா இருப்பேன் நானு. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. இது வேற யாரும் சொல்லலாமா? இது யாராவது சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, சார் நீங்க வந்து ஏதோ ஒண்ணு சொல்ல நம்ம அவனவன் நம்மளாயிரப்படுறது அப்புறம் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் அடக்கமா பேசணும். யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணும்போது 2 வார்த்தை சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம், அது உள்ளபடியே நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா அந்த இந்த காதுல வாங்கி என்ன செய்வோம், இந்த காதுல விட்டுருவோம். இல்ல சமயத்துல அப்படியே விட்டுருவோம், காதுக்குள்ள விடாம அப்படியே விட்டுருவோம். ஆனா அந்த காதுக்குள்ள வாங்கி மூளைக்கு அனுப்பிட்டோம்னு வச்சுங்களேன், மண்டைக்கு அனுப்பிட்டோம்னா அந்த மண்டைகருவா அப்பதான் வரும். ஒரு மனுஷன் எப்போ மண்டைகரு வரும்? அந்த புகழ் வந்து அந்த புகழ் ஒளியை காதில் வாங்கி அதை என்ன செய்யணும் கேட்டா இந்த காதல விட்டுருணும். புத்திசாலிகள் செய்வாங்க, அறிவாளிகள் புகழ் ஒளியை இந்த பக்கம் வாங்கி என்ன செய்வான், இப்படி விட்டுருவான். அந்த புகழ் ஒளியை வாங்கி
மண்டைக்கு அனுப்பக்கூடாது. இப்போ இளையராஜா பண்ணது அப்படிதான் பண்ணிட்டாரு. அந்த புகை ஒளியை இந்த பக்கம் காதுல வாங்கி இதை செஞ்சுட்டாரு, இந்த காதுல விட்டுருக்கணும். அவர் தான் செஞ்ச மண்டைக்கு அனுப்பிட்டாரு. அப்போ மண்டைக்கு அனுப்புது அப்படின்னா அவன் அந்த புகை ஒளி வந்து 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 அது அப்படியே மண்டைக்கு அனுப்பும்போது மண்டை தலைக்கணம்ன்றது அப்பதான் உருவாகும். அந்த மாதிரி என்னன்னா யாராவது ஊர்ல வந்து மாடு மேய்க்கிறேன் அந்த மாதிரி யாராவது மக்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு கிராமத்து மக்கள் அறியாத மக்கள் கிட்ட போய் இவர் திறமையை காட்டும் போது, அதாவது நான் எதுக்காக சொன்னா ஏதோ மாடு மேய்க்கிறது தப்பா சொல்ல நினைச்சிடக்கூடாது. அவங்களுக்கு வந்து கேட்டா சினிமா குறித்து நாலேஜ், நடிப்பு குறித்து நாலேஜ், ஒரு பொது அறிவு குறித்து நாலேஜ் எதுவுமே இல்லாத மக்கள் கிட்ட போயிட்டு நான் பாரு வந்து பாத்தீங்கன்னா எப்படி அன்னியன்ல நடிக்கிற அப்படி அப்படின்னா நம்ம விக்ரம் மாதிரி நடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி நடிச்சு காட்டும் போது வந்து பார்த்தா அவங்க என்ன சொல்லிருப்பாங்க, சார் நீங்க அவரோட பயங்கரமா நடிக்கிறீங்க சார், பிரமாதமா நடிக்கிறீங்க சார் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க. அது என்ன ஆகும் பாத்தீங்களா, இந்த மக்கள் எவ்வளவு பேரு நம்மளை எப்படி பாராட்டாங்க அப்படிதான் வந்து மந்தகரம் ஆயிட்டு இருக்கு அவனுக்கு. ஆனா நீண்ட நிறைய ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது ஒண்ணு. ரெண்டாவது எனக்கு ஒரு நிகழ்வுல நான் இப்போ தவிர்க்க முடியாம இதை சொல்றேன். ஒரு நிகழ்வுல நானும் வந்து பார்த்தேன், வந்து இந்த மனிதனை வந்து ஒரு ஓரமா அப்படி உட்காந்து ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம போய் கூப்பிட்டாங்க. நான் லேட்டா போனேன். அதனால லேட்டா போனதால நம்ம எதுவும் இருக்குன்னு நான் என்ன செய்தேன், ஃபர்ஸ்ட் லைன்ல உட்காந்துட்டேன். ஃபர்ஸ்ட் லைனா எங்க ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்டார்டிங் லைன்ல உட்காந்துட்டேன். அந்த நிகழ்ச்சிக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து, ஏன்னா நம்ம கூப்பிட்டது கெஸ்டா தான் கூப்பிட்டாங்க, ஆனா நான் போக முடியல. அப்புறம் நான் லாஸ்ட்ல உட்காந்துட்டு நான் செஞ்சேன் உட்காந்துட்டேன். அப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த முதல் வரிசையில இவர் உட்கார்ந்து இருந்தாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பேசுறதுக்காக அழைச்சாங்க. ஏன்னா இவர் வந்து பெரிய ஸ்டார்ன்ற அடிப்படையில ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஒரு டஃப் கொடுக்குற இடத்துல இருந்ததுனால ரஜினி சாருக்கு பாவம், ரஜினி சாரோட கஷ்டம் தான் இல்ல பாவம். ஆமா, நீண்ட காலம் உயிரோட தான் இதெல்லாம் அனுபவிக்கணுமா, வேற வழி கிடையாது. ரஜினியோட தவறு தான் அது, எனக்கு கேட்டா தலைவருடைய தவறு. அவர் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இவ்வளவு காலம் நீண்ட காலமா உயிரோட இருக்கிறாருல, அப்ப இதெல்லாம் அனுபவிச்சுதானே ஆகணும். ஏன்னா வந்து சூப்பர் ஸ்டாருக்கு நான் ஈக்குவல்னு சொல்லிட்டான். சரிங்களா, ஈக்குவல் சொல்ல அவரோட மேல போயிடுவான்ட்டான். சரிங்களா, சரி இருக்கும். அப்போ வந்து என்ன செய்யணும்னா கடைசி லைன்ல நான் உட்காரும்போது அப்போ இந்த ஆளுடைய ஆட்டிடியூட நான் பார்த்தேன். யாரு, திவாகருடைய ஆட்டிடியூட பார்த்தேன். உள்ளபடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவம் அவங்க அந்த கானா வினோத், அந்த மாகாப்பா, அந்த புகழ் ரொம்ப பொறுமைசாலி போகுது இவனுக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ஏன்னா எத்தனை நாள் ஷூட்டிங் தாக்கு பிடிச்சிருக்கானுங்களே, எத்தனை நாள் சொல்றாங்களே, எத்தனை நாள் ஆச்சு, 2 நாள் ஷூட் மட்டும் இவருக்கு எடுத்திருக்காங்க. 4 நாள் ஷூட். 4 நாள்ன்றது எவ்வளவு, நீங்க டைம் கணக்கு கொடுக்குமா, 24 மணி நேரம். என்ன இது, எப்படி முடிஞ்சது? இப்போ மாகாபா ஆனந்த் கிட்ட கேட்க கேள்வியே என்னன்னா, அந்த கானா வினோத் கிட்டையும் அந்த புகழ் கிட்டையும் எப்படிப்பா 4 நாள் தாக்கு பிடிச்சிங்க, 4 நாள் எப்படி தாக்கு பிடிச்சிங்க? ஏன்னா அந்த ஆட்டிடியூட் நான் பார்த்தேன், லாங்குவேஜும் நான் பார்த்தேன். அது நான் சொல்றதுல லாங்குவேஜும் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கம்மா, நான் வந்து சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பருடைய பிள்ளைகளா இருக்கட்டும், இல்லை எங்கள் உறவுக்கார பிள்ளைகள் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைகளை கூப்பிடுறது வேற, என்னம்மா போம்மா வாமான்னு சொல்லி பேச சொல்றது. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரொம்ப வயது சின்ன பசங்க வந்து கேட்டேன் என்னடா அப்படின்னு சொல்லுவேன், என்னடா செல்லம்னு சொல்லுவேன். ஆனால் அந்த என்னடா செல்லம்னு சொல்றதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொம்பளை பிள்ளைகளை சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது, சொல்லவும் முடியாது. என்னப்பா என்னம்மான்றது ஒரு படிக்கு மேலே போய் என்ன ஆகிடும், என்னப்பா அப்படிதான் வந்து கூப்பிடுவோம். பொதுவாகவே ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் மனைவியை கூட பார்த்தீங்கன்னா பாப்பா பாப்பான்னு பேச பார்ப்போம். வாப்பா பாப்பான்னு பேசினா வந்து அவன் வந்து ஆண் அர்த்தம் கிடையாது. பெண்கள் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா மான் சொல்லுவோம், அதிகபட்சமாக கொஞ்சம் ரொம்ப நெருக்கம் பாராட்டினா பாப்பா பாப்பான்னு பேசுவோம். இது வந்து ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா வாடா போடன்னு நம்ம நெருக்கம், இல்லைன்னா வாப்பா பாப்பானும். ஒரு கட்டத்தில் இல்லைம்மா ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் என்னன்னு சொல்லுவோம், மா போட்டு பேச. இது வந்து ஆனால் இது இப்போ சின்ன பிள்ளைங்கன்னா என்ன, ஒரு 15 வயசு 20 வயசுக்குள்ள. ஆனால் ஒரு சம வயது உள்ள, நல்லா புரிஞ்சுங்க, ஒரு சம வயது உள்ள பெண்ணை, சம வயதுள்ள பெண்ணைனா நான் சொல்றது வந்து எந்த பெண்ணா, நீங்க வந்து தொழில் நிமித்தமா நீங்க வேலை செய்யக்கூடிய பெண்ணா இருக்கட்டும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பழகக்கூடிய பெண்ணா கூட இருக்கட்டும். நீங்க பழகக்கூடியதான் நான் வந்து தொழில் நிமித்தமா பழகக்கூடியவங்க. இந்த மாதிரினா சம வயது உள்ளவங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூப்பிடும் போது அதாவது வாங்கம்மா போங்கம்மான்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை. என்ன வாங்கப்பா போப்பான்னு சொன்னாலும் அது சிக்கலாகும். அது ஏன்னா தொழில் நிமித்தமான அந்த நட்பு மட்டும்தான் அப்படி இருக்குது, அந்த பரிச்சயம் மட்டும்தான் இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா செல்லம்னு போட்டு பேசுறது அது எப்படி சரியா இருக்கும்? இவர் அந்த மாதிரி நபர் கணவன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண்ணை வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியை வந்து கணவன் முன்னாடி
இல்லடா செல்லம் அப்படின்னு சொன்னா அதுவும் தோல் மேல கை போட்டு அது எனக்கு தெரியாது. ஈக்குவல் வாய்ஸ் நீங்க நல்லா கவனிங்க. அந்த இடத்துல இவரை விட வயதில் கூடவங்களா இருப்பாங்க, இல்ல குறைவா கூட இருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியவே தெரியாது இல்லையா? சம வயது உள்ளவங்களை வந்து பத்தி இப்ப நான் எனக்கு 55 வயசு ஆகுதுமா, நான் 20 வயசு புள்ள வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 30 வயசுல மகன் இருக்கான். எனக்கு ஒரு 15 வயசு 20 வயசு பிள்ளையா இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கூப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரியாதை நிமித்தம் கூடும்போது பார்த்தீங்கன்னா அப்போ அதுவும் நெருக்கமா இருந்தாலும் அது நெருக்கம்னா என்ன, அந்த குடும்பத்தை பரிச்சயமா வந்து நீண்ட கால பழக்கமா இருந்தா தான் அது சொல்ல முடியும். இப்போ நான் ஒரு கடைக்கே போறான்னு கேட்டா மேடம் சொல்றேன், அந்த பொண்ணுக்கு 20 வயசு தான் இருக்கும், எனக்கு 55 வயசு ஆயிடுச்சு, மேடம் சொன்னா அதுதான் மரியாதை. அப்போ ரொம்ப நெருக்கமான வந்து பிள்ளைகளா இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாப்பா பாப்பான்னு பேச முடியும், வாங்கம்மா போங்கம்மான்னு பேச முடியும். இல்லைன்னா நான் ஒருமையில கூட பேச முடியாது. இந்த ஒருமையில சில பேர் ஈஸியா சொல்லிடுவான், எங்களுக்கு அது 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 எப்பவுமே வந்தது கிடையாது. வா போன்னு பேசுறதுன்றது வந்து சின்னதுலேயே எங்களுக்கு அப்படி சொல்லித்தரல. சில குடும்பங்களை நான் பார்க்குறேன், கணவன் மணி கூட வா போன்னு பேசுறதுலாம் நான் பார்த்துருக்கேன். எங்கள் குடும்பத்தில் இதெல்லாம் கிடையவே கிடையாது. இத்தனைக்கும் வந்து சொந்தம் தான், ஆனால் வந்து வாங்க போங்கன்ற அந்த மரியாதை தான் இருக்கும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மனைவி நீங்கள் வாங்க போங்கன்னு சொல்ல கிடையாது. ஆனால் ஒரு வயதில் மூத்தவங்களா கேட்டீங்கன்னா அது வாங்க போங்க அப்படின்றதான் வரும். ஆனால் சில இடங்களில் பழக்கமே இல்லைனாலும் கூட ஒரு கடைக்கே போறோம்னா கூட பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையா கூட இருக்கட்டும், 20 வயசு பிள்ளையா இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா வாங்க போங்கன்னு கொடுக்கறது தான் மரியாதை, வா போன்னு ஒருமையில பேசுறது. ஆனால் இவனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டா அந்த மரியாதைனா என்னன்னு தெரியாத பையன் இவன் நான் பார்த்துருக்கேன், கேட்டும் இருக்கிறேன். வா போன்னு கூப்பிடுறது நீங்க நினைக்காதீங்க, சாதாரண இவன் பேசுறத வச்சுலாம் நீங்க முடிவு பண்றாதீங்க. இவன் நடிப்பு அரக்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இவன் எங்க நடிப்பு அரக்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம இப்போ நேர்காணல் கொடுக்குறான் பாருங்க, அங்கதான் இவன் நடிப்பு அரக்கன். இவன் நீங்க நேர்காணல் கொடுக்கறத வச்சு இவன் ரொம்ப நல்லவன்லாம் நினைச்சிடாதீங்க, புரியுத சொல்றது. இவன் வந்து பயங்கரமான ஹெட்வெயிட் பிடிச்சவன். அந்த பழகும் போது பாத்தீங்கன்னா சில பேர்கிட்ட பேசும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேசுற துணிலாம் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். நான் பார்த்துருவேன், ரொம்ப ஹெட்வெயிட் பிடிச்ச சாதாரண ஹெட்வெயிட்லாம் நீங்க நினைச்சிடாதீங்க. தன்னைத்தானே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆள் நானும் நினைக்கக்கூடியவங்க. அதனால வந்து இந்த சம்பவம் எப்படி நடந்தது எனக்கு தெரியாதுமா, ஒருவேளை விஜய் டிவியோட ஏற்பாடாக கூட இருக்கலாம். இது 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 ஒரு வகையான சதியா கூட இருக்கலாம். விஜய் டிவியில் இருக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் அப்படி போனானுங்க, 2 தட்டுங்க அவன் போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுப்பான், பிரச்சனை ஆகட்டும், அதன் மூலமா வந்து குக்கு வித்து கோமாளி தூக்கி நிறுத்திடலாம்னு கூட சொல்லியிருக்கலாம். அங்க திவாகர் பலியானான்னு நமக்கு தெரியாது. ஆனால் எப்படி பலியானு கேட்டா இவனுடைய இயல்பே அப்படிதான், இவனை ஈஸியா பலியாக்கிற முடியும் அவங்களால. காரணம் என்னன்னா இவன் இயல்பா இவனுக்குள்ள வீக்னஸ் கேட்டா தன்னை வந்து மிகப்பெரிய உயர்ந்த என்ன சொன்ன கேட்டா வந்து எண்ணத்துல இருக்கிறவன் இவன், சரிங்களா? அதனால இது என்னன்றது தெரியாது. உள்ளபடியே வந்து அவன் வந்து அடிச்சிருந்தாலும் அது தப்பு தான் சொல்லுவேன். ஏன்னா வன்முறையை வந்து கையில் எடுக்கக்கூடாது. ஏதாவது தவறு இருந்தா கூட நிர்வாகத்திட்ட சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த சிச்சுவேஷன்ல அங்க என்ன நடந்தது நம்ம சொல்ல முடியாது. வித்தின் செகண்ட்ல அவங்களுக்குள்ள என்ன வந்து வார்த்தை போர் நடந்தது, எதனால அவங்க அடிச்சாங்க போனாங்கன்னு நமக்கு தெரியாது. அடிச்சாங்களான்னு நமக்கு தெரியாது. இவன் சொல்றதை ஃபுல்லாவும் நம்ப முடியாது. இவன் என்னெல்லாம் பேசி இருப்பான்றது நமக்கு தெரியாது. இவன் சாதாரணமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீண்டிஸா வந்து சண்டை எடுக்கிறவன். இவனுடைய செய்கையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில பேரை வந்து சண்டைக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கும், வந்து என்ன அடிங்கன்னு சொல்ற மாதிரியே இருக்கும் பேசுறது. அதுதான் மிகப்பெரிய பிளஸ் அவன்கிட்ட. வாட்டுமலம் தீவிரட்ட என்ன பிளஸ் தெரியுங்களா, வாங்க 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 வந்து என்ன அடிங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும் பேச்சு. ஓவர் ஆட்டிடியூடு, வாங்க வந்து என்ன அடிங்க, நீங்க அடிச்சீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு புத்தி உள்ள பையன் அவன். அதை விடுங்க, விட்டு தள்ளுங்க, அவங்க ஆளே கிடையாது. நமக்கு எவ்வளவு பேச வேண்டியது இருக்கு அரசியல், இந்த தேர்தல் நேரம் விட்டு தள்ளுங்க. இந்த நேரத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. தேர்தல்ல எவ்வளவு மக்கள் எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிறாங்க, யாருக்கு வாக்களிக்கிறத பத்தி யோசிக்கணும். இவன் என்ன இப்ப நான் கேட்கிறேன், அரசாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துடல, அரசாங்க கம்ப்ளைண்ட் காவல்துறை அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்கல்ல, அது வரைக்கும் நீங்க நிதானமா இருக்கணும்ல. எதுக்கு ஒரு ஊடகமா போயிட்டு போன் பண்ணி கேட்டு இருக்கிறேன். ஒரு காலத்துல வந்து யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா கேவலம் பேசணும், அவன் ஒரு யூடியூப் மாட்டி வருமா அப்படின்னு பேசணும். இன்னைக்கு ஒரு யூடியூபா வந்து ஓடிட்டு கிடக்குறான். காரணம் என்ன, புகழ் வந்து யூடியூப் போனாரா, அந்த தம்பி இன்னொருத்தருக்கான் அந்த மாகாபா போனானா, கானா வினோத் போனானா, இங்க யாருமே போவே இல்லை. நீ தான் ஓடிட்டு இருக்கிற, ஒரு யூடியூபா ஓடிட்டு இருக்கிற. கூப்பிடும் கூட்டம் உனக்கு எங்கடா போச்சு அறிவு, நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டல, விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல. இப்போ புரியுதுங்களா? அதுக்குள்ள அங்க போய் உட்காந்து அவன் கெட்ட பழக்கம் உள்ளவன், அவன் குடிகாரன், அவன் இப்படி அவன் அப்படி சொல்லி பேசுறதுல குடும்பத்தை இழுத்து விடுறது, இதெல்லாம் தப்பு இல்லை. இது உனக்கு என்னடா, நீ இந்த சம்பவம் நடந்துச்சு, புகார் கொடுத்த, காவல்துறை நடவடிக்கை எடுக்க போறாங்க இல்லையா? அப்புறம் எதுக்கு ஒரு ஊடகத்திலே போய் உட்காந்து மீடியாவில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீடியா ஃபுல்லாக வந்து இப்போ அட்டென்ஷன் உங்க பக்கம் திருப்புற, புரியுதுங்களா? இப்போ இதுக்கு பின்னாடி என்ன வேணா இருக்கலாம், விஜய் டிவி சதி இருக்கலாம். இதுதான் நம்ம அடி வாங்கிட்டோம், இதை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக்கி நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்த ப்ரொமோஷனுக்கு போயிடலாம் நினைக்கலாம். என்ன வேணா நடக்குமா, அதை விட்டு தள்ளுங்க, குப்பைங்க இதுங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப அழகா தெளிவா மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றிமா.